ஃபிக்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அதாவது காக்கா வலிப்பு வந்தது அப்படின்னா இரும்பு கொடுத்தா உடனே சரியா போயிடும் சொல்றாங்களே, அது உண்மையா? அப்படின்னா இது குறித்து நரம்பியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்க? முதல்ல ஒருத்தருக்கு காக்கா வலிப்பு வந்திருக்கு அப்படின்னா அவர்கள் சுத்தி இருந்துட்டு எல்லாரும் இருந்துட்டு மூடி நிக்க கூடாது, காத்தோட்டமா இருந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஃப்ரீயா இருந்துட்டு அவங்களை விடணும். அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி காக்கா வலிப்பு வரவங்களுக்கு இருந்துட்டு கையில சாவியோ அல்லது இரும்போ கொடுத்தா உடனே நின்றுன்னு சொல்றாங்களே, அது உண்மையான்னு பாத்தீங்கன்னா அது கிடையவே கிடையாது. அப்படி கொடுக்கறனால எந்த விதமான பிரயோஜனமும் அதுக்கு கிடையாது. சோ எதுக்கோசரம் இது இந்த மாதிரி முன்னோர்கள் இருந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருள் கெட்டியா பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு குணமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சயின்டிஃபிக்கா இருந்துட்டு அவங்களுடைய மென்டாலிட்டில இருந்து அவங்களை நம்ப வைக்கிறதுக்கோசரம் அந்த காலத்துல இருந்து இதை பயன்படுத்திருக்காங்க. ஆனா இது அந்த அளவுக்கு பிரயோஜனம் கொடுக்காது. சயின்ஸ் ரீதியா இருந்துட்டு இது இருந்துட்டு குணப்படுத்தும், இதனால இருந்துட்டு உங்களுக்கு பயன் இருக்கு அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட கிடையாது. சோ அந்த மாதிரி காக்கா வலிப்பு வரவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த பொருளும் உங்ககிட்ட கொடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஏதாவது ஒரு கூர்மையான பொருளோ இல்ல சாவியோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது கொடுக்கும்போது அவங்க அந்த ஃபிக்ஸ் உடைய ரியாக்ஷன், அதாவது அவங்க கைகால் ஆட்டும் போது அவங்களே அவங்க காயப்படுத்திக்கிறதுக்கு நிறையவே இருந்துட்டு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஃபிக்ஸ் வரவங்க இருந்துட்டு ஒரு 2 நிமிடங்கள்லயே இருந்துட்டு எழுந்துருவாங்க. ஆனா அதை தாண்டி நேரம் ஆகிக்கொண்டே போனது அப்படின்னா உடனே நம்ம மருத்துவமனையில இருந்து சேர்த்தணும். ஃபிக்ஸ் வரதுக்கான காரணம் இருந்துட்டு மூளையில இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் டெவலப்மெண்ட், அதாவது அதிகமாகும் போது தான் இந்த ஃபிக்ஸ் வருது. இது மட்டும் இல்லாம இது பரம்பரை நோயாகவும் மரபு சார்ந்த இருந்துட்டு வியாதியாகவும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மூளை சம்பந்தப்பட்ட ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் இந்த ஃபிக்ஸ் இருந்துட்டு வருமா?